வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு. மொத்தமாக 10 எபிசோட்ஸ் இருக்கு இந்த சீரிஸ்ல. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல நவீன் சந்திரா, சுனைனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தேன்காடு அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த சீரிஸ் நகருது. அந்த தேன்காடு பகுதியில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய மக்கள் குரூப்பா நெருப்பு குழியில இறங்கி மாஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற ஒரு புதிரோட தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் ஒரு பேய் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் சில நபர்கள் தான், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி களமிறங்குறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி. இந்த கேரக்டரில் தான் நவீன் சந்திரா ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த டீமில் தான் பார்த்தீங்கன்னா கண்ணா, ரவி, சித்ரா அப்படின்ற மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, கடைசியாக அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த மர்ம முடிச்சுகளை டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண விதம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் அப்படின்றது முழுக்க கேள்விகள் நிறைஞ்சதாவே இருக்கும். எதுக்காக இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது, யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க. அதுக்கான விடை அப்படின்றது டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது ரிவீல் பண்ண விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நீட்டா எடுத்திருந்தாங்க. ஆல்சோ இந்த சீரீஸ்ல அந்த கொலைகளை காட்டின விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நீட்டா இருந்துச்சு. அதாவது பூச்சிகளோட உதவியோட கொலை பண்றது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மர்மமான உருவத்தை ஓட விடுறது, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல காட்டக்கூடிய அந்த வனப்பகுதி அப்படின்றதுமே இந்த சீரீஸோட மூட சூப்பரா கன்வே பண்ற மாதிரியான ஒரு லொகேஷனா தான் இருந்துச்சு. அண்ட் இதுல வரக்கூடிய லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா, நவீன் சந்திரா, கண்ணா, ரவி, அந்த சித்ராங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த சித்ரா போர்ஷன் வழியா சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவான வேலை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஓவரால் ஒரு டீசென்டான த்ரில்லர் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கதையை 10 எபிசோட்ல சொல்லணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குதான் செய்யுது. ஏன்னா முதல் 2 எபிசோட் அண்ட் கடைசி 2 எபிசோட் அப்படின்றது ஒரு லாஜிக்கலான எபிசோட்ஸா இருக்கலாம். பட் நடுவில் அட்லீஸ்ட் 1-2 எபிசோட்ஸ் வச்சிருந்திருக்கலாம். பட் இவங்க எப்படின்னா 6 எபிசோட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த 6 எபிசோட்ஸ் வழியா இவங்க சொன்ன கதை அப்படின்றது தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டா தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா நமக்கு கன்ஃபியூஷனை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை காட்டியிருப்பாங்க. அது எதுவுமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனால் இந்த சீரீஸோட அந்த கில்லர்ஸ் இருப்பாங்களா, கடைசியாக தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். காரணம் அந்த கேரக்டர்ஸ்க்கான குணாதிசயத்தை முன்னாடியே ஒரு சில விஷயத்தில் க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் ஒரு மாதிரி பயங்கர பேசியாக போயிட்டே இருக்கும். நடுவில் இவங்களே பர்பஸ்ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் அமைச்ச மாதிரி நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான த்ரில்லர் தான். பட் கண்டிப்பாக பொறுமை தேவை. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சில காட்சிகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.